மாஞ்சோலையில் தேசிய மனித உரிமை ஆணையம் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகிறது. அதன் விவரங்களை நமது செய்தியாளர் மருதுவிடம் கேட்கலாம். மருது, மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இரண்டாவது நாளாக அவர்கள் தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் வலுக்கட்டாயமாக அப்படின்ற புகார் எழுந்து வந்த நிலையில இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. முதல் நாள் விசாரணையின் முடிவில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் எவ்வளவு நாட்கள் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள்? திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை காக்காச்சி நாலுமுக்கு பகுதியில் தனியார் எஸ்டேட் நிறுவனமானது 99 ஆண்டுகளுக்கு குத்தகை எடுக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பணி செய்து வந்த நிலையில் விருப்ப வழங்குவதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பானது வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு உரிய இழப்பீடுகள் முறையாக வழங்கப்படாமல் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுவதாக இது தொடர்பாக வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளை பதிவு செய்யப்பட்டு தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த கட்சியின் தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் மனு தெரிவித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக நேரில் சென்று கள ஆய்வு நடத்தப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் 2 பேர் கொண்ட குழுவானது நேற்று இந்த நெல்லை மாவட்டத்தில் முகாமிட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர், வனத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசனை ஏற்பட்டது. சுமார் 1125 பக்கங்களை கொண்ட ஆவணங்கள், இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆவணங்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த அந்த கிருஷ்ணசாமியிடம் அவரிடமுள்ள ஆவணங்கள் அது தொடர்பான புகார் மனு நகல்களை பெற்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மலைக்கு சென்ற தேசிய மனித உரிமை ஆணையத்தினர் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்கள் குறைகள், அவர்கள் தேவைகள், அவர்கள் எவ்வாறு மனித உரிமை மீறப்படுகிறது, அவர்களுக்கு அடிப்படை உதவிகள் தற்போது வரை கிடைக்கிறதா, அவருடைய வாழ்வாதாரம் என்ன மாதிரி இருக்கிறது என்பது குறித்து ஒவ்வொரு தொழிலாளர்களும் வீட்டுக்கு சென்று நேரில் என்பது விசாரணை நடத்தி அதனை பதிவு செய்துள்ளார்கள். அங்கேயே தங்கியும் 2வது நாளாக தற்போது விசாரணை என்பது இன்று காலை துவங்கி இருக்கிறது. தற்போது துவங்கி மாஞ்சோலை, ஊத்து, காக்காச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் குடும்பங்களை சந்தித்து அவர்கள் குறைகளையும் அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்திருக்கும் காரணமாகவும் ஏற்கனவே வரக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வெளிநபர்களோ அல்லது அந்நிய கட்சியைச் சேர்ந்தவர்களோ உள்ளே செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு மணிமுத்தாறு பகுதியில் இருக்கக்கூடிய சோதனை சாவடி செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த சோதனைக்கு பிறகுதான் அனைவரும் மணிமுத்தாறு சோதனை சாவடியை கடந்து மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் 2 நாட்கள் அந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தை சேர்ந்த அந்த குழுவினர் மலைப்பகுதியில் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற 21ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக மணிமுத்தாறு பகுதியில் கூடிய அரசு சுற்றுலா மாநிலங்களில் இதற்கான முகாம் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களோ அல்லது சமூக ஆர்வலோ கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளோ ஏதேனும் குறைகளை தெரிவிக்க வேண்டுமென்றால் இது தொடர்பான மனுக்களை, அது தொடர்பான ஆவணங்களை தங்களிடமிருந்து ஒப்படைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனித உரிமை ஆணையத்தை தொடர்பான இந்த விசாரணை நடத்தப்பட்டு முழுமையான அறிக்கையை டெல்லியில் இருக்கக்கூடிய அதன் அலுவலகத்தை தாக்கல் செய்யப்படும். அதற்கு பிறகுதான் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது தெரியவரும். திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மருது.